வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கீக் கோகுல் யூடியூப் சேனல். நான் உங்கள் கோகுல். இன்றைக்கி இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மொபைல் ஃபோன் வந்து தொலைஞ்சு போச்சு, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொலைஞ்சு போன மொபைல் ஃபோனை வந்து பிளாக் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்கள் பேரில் வந்து எத்தனை சிம் கார்டுகள் இருக்குது அப்படிங்கிறத எப்படி வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிவிடுங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அப்டேட்டுகள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இந்திய அரசு வந்து பார்த்தீங்கன்னா புதிய வெப்சைட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வெப்சைட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் மொபைல் ஃபோன் வந்து தொலைஞ்சு போச்சு, இல்லைனா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாச்சும் தவற விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த மொபைல் ஃபோனை வந்து நீங்கள் வந்து பிளாக் பண்ணிட முடியும். யாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மொபைல் ஃபோனை வந்து யூஸ் பண்ணாத மாதிரி நீங்கள் வந்து பிளாக் பண்ணிட முடியும். உங்கள் பேரில் எத்தனை மொபைல் நம்பர்கள், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை சிம் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேரில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து இந்த வெப்சைட் மூலியமாகவே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அதை வந்து எப்படி வந்து பார்க்குறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டோட பேர் என்ன, அது எப்படி வந்து யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வாங்க எப்படி வந்து உங்கள் மொபைலை வந்து பிளாக் பண்ணுறது, அதுக்கப்புறம் அன்பிளாக் பண்ணுறது, அதுக்கப்புறம் உங்கள் பேரில் வந்து எத்தனை மொபைல் நம்பர் வந்து இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஒரு வெப்சைட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா sanchar.gov.in அப்படிங்கிற வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து கூகுளில் போய்ட்டு SANCHAR சஞ்சார் SAATHI அப்படின்னு போட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு லிங்க் வந்து நிற்கும். sanchar.gov.in அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் வந்து நிற்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் மொபைல் வந்து திருடு போயிடுச்சு, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னா உங்கள் மொபைலை வந்து நீங்கள் வந்து பிளாக் பண்ணி வச்சுக்கலாம். யாரும் எடுத்து யூஸ் பண்ணாத மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்காக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மொபைலை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பிளாக் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் யாரை திருடினாங்களோ, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கீழே கடந்து யாராச்சும் எடுத்தாங்களோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலை வந்து யூஸ் பண்ண முடியாது, பிளாக் ஆகிடும். இப்போ வாங்க எப்படி வந்து உங்கள் மொபைலை வந்து பிளாக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து இந்த வெப்சைட்டுக்கு வந்து போய்க்குங்க. போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. எத்தனை பேர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, எத்தனை வந்து நாங்கள் இது பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்படி கீழே வந்தீங்கன்னா சிட்டிசன் சென்டர் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி டாபிக் கீழே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் யுவர் லாஸ்ட் ஸ்டோன் மொபைல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலை வந்து தொலைஞ்சு போயிடுச்சோ, இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா யாராவது திருடிட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அவங்க அந்த மொபைலை வந்து யூஸ் பண்ணாத மாதிரி பிளாக் பண்ணி வச்சுக்கிறதுக்கான ஆப்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிட்டிசன் சென்டர் சர்வீஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணினாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்போ வந்து கூட்டிகிட்டு வந்து இந்த இடத்துல விட்டுரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் யுவர் லாஸ்ட் அண்ட் ஸ்டோன் மொபைல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு பேஜுக்கு வந்து எடுத்துகிட்டு போகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்டோன்ட் அண்ட் லாஸ்ட் மொபைல், அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா அன்பிளாக் ஃபவுண்டட் மொபைல், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செக் ரெக்வஸ்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து எதுக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் தொலைஞ்சு போச்சு அப்படின்னா அதை பிளாக் பண்ணுறதுக்கான ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் வந்து கிடச்சிருச்சு, அந்த கிடச்ச மொபைலை வந்து பார்த்தீங்கன்னா அன்பிளாக் பண்ணணும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிளாக் பண்ணிட்டோம் உங்கள் மொபைலில். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைலை வந்து திரும்பியும் அன்பிளாக் பண்ணணும், அதாவது யூஸ் பண்ணுறதுக்காக அன்பிளாக் பண்ணுறதுக்கான ஸ்டேட்டஸ் அந்த ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆப்ஷன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வெப்சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட்டு, அது வந்து என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா செக் ரெக்வஸ்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க பிளாக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி உள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் வந்து வரும். இதில் வந்து உங்கள் மொபைல் நம்பர் என்ன அப்படிங்கிறத டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய செகண்ட் நம்பர் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை வந்து இந்த இடத்துல டைப் பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய IME நம்பர் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் IME நம்பர் 2 அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணணும். அதாவது இப்போது நீங்கள் ஒரு மொபைல் வந்து வாங்குறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து ஆண்ட்ராய்ட் மொபைல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டூயல் சிம் மொபைலாக இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 EMI நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு சிம்முக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு EMI நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த EMI நம்பரை இந்த இடத்துல என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு EMI நம்பரை இந்த இடத்துலையும் இன்னொரு EMI நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் டிவைஸ் பிராண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் உங்கள் ஃபோன் வந்து எந்த பிராண்டோட சேர்ந்தது அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்ட் இருக்கும். இதில் நீங்கள் எந்த பிராண்ட் அப்படிங்கிறத டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் விவோ மொபைல் வச்சுருக்கீங்க அப்படின்னா விவோ அப்படிங்கிற டைப் பண்ணிங்க அப்படின்னா இதில் விவோ பிராண்டில் என்னென்ன பேர் இருக்குது அப்படிங்கிறத காமிக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து டிவைஸ் மாடல் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து இந்த இடத்துல டைப் பண்ணணும். அதாவது நீங்கள் விவோ பிராண்டில் என்ன மாடல் ஃபோனை வந்து வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் சூஸ் மொபைல் பர்ச்சேஸ் இன்வாய்ஸ், அதாவது நீங்கள் வந்து கடையில் ஃபோன் வாங்குறப்போ உங்களுக்கு வந்து பில்லு கொடுத்துருப்பாங்க. ஆன்லைனில் நீங்கள் ஃபோன் வாங்கியிருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பில்லு கொடுத்துருப்பாங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த பில்லை வந்து இந்த இடத்துல அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
அதுக்கப்புறம் எந்த இடத்துல உங்கள் மொபைல் வந்து தொலைஞ்சு போச்சு, என்னைக்கு வந்து தொலைஞ்சு போச்சு, எந்த ஸ்டேட்டு, எந்த டிஸ்ட்ரிக்கு, போலீஸ் ஸ்டேஷன் எந்த போலீஸ் ஸ்டேஷனில் வருது அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்கள் மொபைல் திருடு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணால் அந்த போலீஸ் கம்ப்ளைண்ட் நம்பரை வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு சர்டிஃபிகேட் வந்து கொடுப்பாங்க, வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆர் சர்டிஃபிகேட் வந்து கொடுப்பாங்களா, அதை வந்து நீங்கள் வந்து இந்த இடத்துல அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் பேர், உங்கள் அட்ரஸ் என்ன, அப்புறம் உங்களோட ஐடென்டிட்டி, அதாவது அட்ரஸ் ப்ரூஃப், அதாவது ஆதார் கார்டோ, ஃபோட்டோ, ஓட்டர் ஐடி, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஐடி ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த இடத்துல செலக்ட் பண்ணக்கூடிய உடைய நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஆதார் கார்டை செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஆதார் கார்டு நம்பரு, அதுக்கப்புறம் இமெயில் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல என்ன எண் தெரியுதோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கேப்ச்சா வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணிவிட்டு, கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பரை இந்த இடத்துல வந்து டைப் பண்ணிவிட்டு கெட் ஓடிபி அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் மொபைலுக்கு வந்து ஒரு ஓடிபி அனுப்பி வைப்பாங்க. அந்த ஓடிபியை நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளேர் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷனை வந்து ரிஜிஸ்டர் ஆகிட்டு உங்களுக்கு ஒரு நம்பர் வந்து கொடுப்பாங்க. அந்த நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ ஞாபகமாக வச்சுக்கணும். அந்த நம்பரை வந்து தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் கம்ப்ளைண்ட் வந்து என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபார்மை ஃபில் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு நம்பர் வந்து கொடுப்பாங்க, வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் ரெக்வஸ்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிவிட்டு அந்த ரெக்வஸ்ட் ஐடியை இந்த இடத்துல போட்டிங்க அப்படின்னா உங்களுடைய அந்த அப்ளிகேஷன் வந்து என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து இந்த ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் உங்கள் மொபைலை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த கண்டுபிடிச்ச மொபைலை வந்து நீங்கள் வந்து அன்பிளாக் பண்ணணும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம அந்த மொபைலை வந்து பிளாக் பண்ணிட்டோம், யாரும் யூஸ் பண்ணாத மாதிரி. இப்போ வந்து அந்த மொபைலை வந்து அன்பிளாக் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல அன்பிளாக் ஃபவுண்ட் மொபைல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரெக்வஸ்ட் ஐடி கொடுத்துருப்பாங்க, மொபைல் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் ரீசன் ஃபார் அன்பிளாக்கிங் அப்படிங்கிறதுல நீங்கள் வந்து எதனால் வந்து திரும்பியும் இந்த மொபைலை வந்து அன்பிளாக் பண்ணுறீங்க அப்படிங்கிறத சூஸ் பண்ணிடுங்க. ரெக்கார்ட் பை போலீஸ், ஃபவுண்ட் பை மை செல்ஃப், பிளாக் பை மிஸ்டேக், அதை மாதிரி எந்த ஆப்ஷனில் நீங்கள் வந்து இது பிளாக் பண்ணிங்களோ அந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கேப்சா, அதுக்கப்புறம் மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் கெட் ஓடிபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வந்து அனுப்பி வைப்பாங்க. அந்த ஓடிபியை இந்த இதில் போட்டுட்டு நீங்கள் வந்து சப்மிட் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் வந்து திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக யூஸ் பண்ணுறதுக்காக பிளாக்கை வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இது மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் மொபைல் தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னா அந்த மொபைலை வந்து எப்படி வந்து பிளாக் பண்ணுறது, அதுக்கப்புறம் அன்பிளாக் பண்ணுறது, அதுக்கப்புறம் அந்த மொபைலில் என்ன அந்த நீங்கள் சப்மிட் பண்ண ஸ்டேட்டஸ் வந்து எந்த இதில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து இந்த இடத்துல ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து மொபைலை பிளாக் பண்ணது, அன்பிளாக் பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்தாச்சு. இப்போது உங்கள் பேரில் வந்து என்னென்ன எத்தனை மொபைல் நம்பர் வந்து உங்கள் பேரில் இருக்குது அப்படிங்கிறத எப்படி வந்து தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது இப்போ வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி வந்து இந்த பிளாக் யுவர் லாஸ்ட் ஸ்டோன் மொபைல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி உள்ளே போனோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நோ யுவர் மொபைல் நம்பர் கனெக்ஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பேரில் வந்து எத்தனை சிம் கார்டு வந்து வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து இந்த இடத்துல தெரிஞ்சுக்க முடியும். இப்போ வந்து இந்த இடத்துல உங்கள் மொபைல் நம்பர் வந்து டைப் பண்ணுங்கள். மொபைல் நம்பர் டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து கேப்சா கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்சாவும் கீழே வந்து இந்த பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். வேலிடேட் கேப்சா அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கு வந்து ஒரு ஓடிபி வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபியை வந்து இந்த இடத்துல டைப் பண்ணுங்கள். ஓடிபி டைப் பண்ணிவிட்டு லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எத்தனை சிம் கார்டு உங்கள் பேரில் வந்து வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த இடத்துல வந்து காமிக்கும். இதில் உங்கள் பேரில் இல்லாத சிம் கார்டுகள் இந்த இடத்துல வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து ரெக்வஸ்ட் கொடுத்துட்டு நீங்கள் வந்து உங்கள் பேரை வந்து அந்த சிம் கார்டு வந்து ரிமூவ் பண்ணிக்க முடியும். அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. உங்களுடைய நம்பர் வந்து எது தேவையில்லையோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கலாம். நாட் மை நம்பர், நாட் ரெக்வயர்ட் அப்படிங்கிறத மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து உங்கள் பேர்லேருந்து ரிமூவ் ஆகிரும். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இதே போல் நிறைய வீடியோக்கள் வர இருக்குது. உங்களுக்கு ஏதாவது வீடியோக்கள் தேவைப்பட்டால் கீழே வந்து கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. எங்களை எதாவது சோசியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணாலும் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள் மற்றும் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.